வெளியே போ கழுதை என ரணில் தம்மை திட்டியதாக சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசகர குற்றச்சாட்டு. ரணிலை பார்வையிட வைத்தியசாலை சென்ற ஹரணி அமரசூரிய. ரணிலை படுகொலை செய்யுமாறு வெளியான பதிவால் சர்ச்சை. பாரிய நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் யாழ் மாநகர சபை அம்பலமாகும் உண்மைகள். யாழில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். சங்கு, வீடு, சைக்கிள் யாழில் கூட்டு ஊடக சந்திப்பு. செல்வச்சன்னதியில் 108 ஜோடிகளுக்கு திருமணம் வாழ்வளிக்கும் சிங்கப்பூர் தம்பதி. வித்யா கொலை குற்றவாளிகளின் மேன்முறையீடு விசாரணை திகதி அறிவிப்பு. தொடர்பான யாழ் டிவியின் விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி விசாரணை தொடர்பில் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தன்னை கழுதை என திட்டி தனது அலுவலகத்தில் இருந்து வெளியே தள்ளியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் SSP ஷானி அபேசகர் தெரிவித்துள்ளார். அப்போதைய அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் கணக்கிற்கு மெண்டிஸ் நிறுவனத்திடமிருந்து 3 காசோலைகள் வந்திருப்பது தனது கவனத்துக்கு வந்ததாக ஷானி அபேசகர் கூறியுள்ளார். இதுகுறித்து தான் கேள்வி எழுப்பிய போது அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் இந்த விடயத்தில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அதனால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அழைக்குமாறும் தனக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. நெறிமுறைகள் காரணமாக பிரதமரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாததால் தனது உயர் அதிகாரியான DIG ரவி செனவிரத்ன மூலம் போலீஸ் தலைவருக்கு SSP ஷானி அறிவித்துள்ளார். பின்னர் இரவு 10 மணிக்கு ரணிலின் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட ஷானி அபேசகர் அந்த விடயத்தை கைவிடுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறுகின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுப்பது பொதுவானது என்று ரணில் கூறியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த அழுத்தத்துக்கு ஷானி இணங்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கே கூறியபடி தன்னால் செயற்பட முடியாது என்று அவர் அவரிடம் தெரிவித்தார். அப்போது அட்ரோனி ஜெனரல் மறுநாள் வந்து தன்னுடன் இது குறித்து பேசுவார் என்று ரணில் தெரிவித்ததாகவும் அதற்கு ஷானி சட்டமா அதிபர் ஒரு கடிதத்தில் அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் அதன்படி தன்னால் செயற்பட முடியாது என்று உறுதியாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனால் கோபமடைந்த ரணில் வெளியே போ, நீ ஒரு கழுதை என்று ஷானியை திட்டி அவரை வெளியே தள்ளியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விவரங்களை SSP ஷானி அண்மையில் ஒரு யூடியூப் நேர்காணலில் பகிர்ந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் அரசாங்கத்தால் SSP ஷானி அபேசகர் மற்றும் DIG ரவி செனவிரத்ன ஆகியோர் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் ஜனாதிபதி அன்றகுமார திசுநாயக்கவின் நிர்வாகத்தின் கீழ் ரவி செனவிரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதேவேளை SSP ஷானி அபேசகர் மீண்டும் போலீஸ் சேவையில் நியமிக்கப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பதவி வகிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காண பிரதமர் ஹரணி சென்றதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றும் சென்று பார்வையிட்டார். இந்த நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய திருமதி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் ரணிலை வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பார்வையிட சென்றதாக செய்திகள் வெளியாகின. இவ்வாறான செய்திகள் வெளியிடப்படுவதானது ஊடக தர்மத்துக்கு முரணானது என்றும் பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு பிரதமர் தொடர்பில் இவ்வாறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளமை கவலைக்குரியது என்றும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துமாறும் குறித்த ஊடக நிறுவனத்தை வலியுறுத்துவதாக பிரதமர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் வைத்தே கொலை செய்யுமாறு வெளியிடப்பட்ட சமூக ஊடக பதிவொன்றுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய வலியுறுத்தி சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன உள்ளிட்ட சிலர் இன்று CIDயில் முறைப்பாடு செய்துள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரபாத் தர்ஷன வைத்தியசாலையில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய கோரி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அத்தகைய செய்திக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பழுதடைந்த மின்குமிழை கூட மாற்ற முடியாத நிலையில் யாழ் மாநகர சபையின் நிதி செலவு காணப்படுவதாக மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானம் தெரிவித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில்,
நான் யாழ் மாநகர சபையில் 3வது முதல்வரிடத்தில் தற்போது பணியாற்றுகின்றேன். இதில் 3வது முதல்வராக அவரிடத்தில் பணிபுரிவது எனக்கு புதிய விடயமாக காணப்படவில்லை. இருப்பினும் தற்போதைய சபையை 1வது சபையுடன் ஒப்பிடும்போது அங்கு நிதியுடன் தொடர்புடைய தாராளமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் மக்களுக்கு என ஏராளமான திட்டங்களை எங்களால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போதைய சபையில் ஆணையாளரால் மக்களுக்கு நிதி ஒதுக்கப்படாத நிலையில் பழுதடைந்த மின்குமிழை கூட மாற்ற முடியாத சூழலில் நாங்கள் 45 உறுப்பினர்கள் இங்கு சபையில் உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி எதிர்வரும் 1 யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியாக அனுருகுமார திசுநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்காக எதிர்வரும் 1 யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டைத்தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார். பின்னர் மயிலிட்டி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார். அத்துடன் யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார். மறுநாள் 2 முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்து வட்டுவாக்கல் பால புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பார். அத்துடன் தென்னை முக்கோண வலய செயற்திட்டத்தையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார். எமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்து உள்ளது. அதனால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்காக அதிகளவு நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்படும். அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். செம்மடே மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 29 கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், பிளாட் தலைவர் சித்தார்த்தன், செலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் ஊடக சந்திப்பில் பங்கேற்றனர். அன்னதான கந்தன் என அழைத்து சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வ சன்னதியில் வறுமையில் உள்ள திருமணமாகாத 108 யோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைக்க முன்வந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் இ ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் பிரீதி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோ ஆகிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்ததுடன் வழக்கின் தமிழ் மொழி பெயர்ப்புகளை பெற 4.5 ஆண்டுகள் வரை சென்றதாக சுட்டிக்காட்டினார். எனவே மேன்முறையீட்டு விசாரணைக்கு குறுகிய கால திகதி ஒன்றை வழங்குமாறு பிரதிவாதி சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றிடம் கோரினார். அதற்கமைய பிரதிவாதிகளின் மேன்முறையீடு தொடர்பான மனுவை எதிர்வரும் நவம்பர் 6 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதியரசர்கள் அறிவித்துள்ளனர். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.